வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. முத்ரா நிதி திட்டத்தில் 2000 வணிகர்களுக்கு 70 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. மைக்கி தலைவர் டத்தூஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் தகவல். இந்திய வர்த்தகர்களுக்கான முத்ரா நிதி திட்டத்தில் 2000 வணிகர்களுக்கு 70 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதாக மலேசிய இந்திய வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டத்தூஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கூறினார். இந்திய வர்த்தகர்களின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் தொழில் முனைவர் மேம்பாட்டு அமைச்சின் கீழ் செயல்படுத்தப்படும் முத்ரா நிதியில் இதுவரை 2000 இந்தியர்களும் 70,000 ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 220 மில்லியன் ரிங்கிட்டில் எஞ்சியுள்ள நிதிக்கு தொடர்ந்து பெற விண்ணப்பம் செய்ய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மைக்கின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் கூறினார். ஏப்போவில் உள்ள பிரபல ஹோட்டலில் நடைபெற்ற இந்திய வணிகர்களுக்கு நடத்தப்பட்ட விழிப்புணர்வு வர்த்தக கருத்தரங்கை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பேரா இந்தியன் வர்த்தக சங்கத்தின் ஒரு சிறப்பு ஏற்பாடு என்னென்றால் முட்ரா என்றது மோடல் டிரான்சாங் அண்ட் எக்கானமி இது வந்து நம்ம குஸ்காப் மினிஸ்ட்ரியில் என்டர்பிரினர் மினிஸ்ட்ரியில் அந்த YB ஸ்டீவன் சிம் என்று ஒரு சிறப்பு இது இந்த முட்ரா திட்டத்தை நம்ம இந்தியர்களுக்கு ஸ்பெஷலாக வந்து 220 மில்லியன் 22 கோடி வெள்ளி என்று இந்த வருஷத்தில் 2026 பட்ஜெட்டில் நம்மளுக்கு அதை பாவிக்கிறதுக்கு நம்ம இந்த வசதிகளை ஏற்பாடு கொண்டு வேண்டியிருக்காரு. இது வந்து பல திட்டங்கள் எய்ம்ஸ் இருக்குது, திக்கூன் இருக்குது, அம்மானா இக்தியார் இருக்குது, அப்புறம் இது பேங்க் ராயண்ட் ஐப்ரீஃப்னு ஒரு திட்டம், அப்புறம் வந்து SME பேங்க் வணிகம்ல இருக்குது. ஏறக்குறைய ஒரு 6 திட்டங்கள் நம்ம இந்திய வர்த்தகர்களுக்கு பெண் என்ற ஒரு திட்டங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா மைக்கி என்று முடிஞ்ச அளவுக்கு இந்த நாடு தழுவிய எல்லா இதில் மாநிலத்திலேயும் நம்ம இந்த திட்டத்தை பற்றி எடுத்து நம்ம இந்திய வர்த்தகர்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு இது பீடு நட போட்டிருக்கோம். அது வந்து எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம செய்கிறோம். எஸ்டேட் சேம்பர்ன்ட்டு உதாரணத்துக்கு நம்ம பேரா இந்திய வர்த்தக சங்க தலைவர் மிஸ்டர் கேசவன் அவங்க கூட நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம நெகிரிசி மேலானில் செஞ்சிட்டோம், மலாக்காவில் செஞ்சிட்டோம், அடுத்து கோத்தாபாரூலையும் நான் செஞ்சுருக்கோம். அங்கேயே ஒரு 50-60 இந்திய வர்த்தகர்கள் வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். இது கெடாவில் செஞ்சாச்சு, பனாங்கில் செஞ்சாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நாங்கள் வந்து வருங்க இந்த மாத கடைசியிலேருந்து ஜோஹர் பாரு, அப்புறம் கோலாலம்பூரில் பெரிய அளவில் ஜூலையில் செய்கிறோம். அதில் நம்மளுடைய மினிஸ்டர் YB ஸ்டீவன் சிம் வர்றாங்க. இந்த திட்டத்தில் அவரோட நோக்கம் என்ன இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சுலபமாக இந்தியர்கள் வர்த்தகர்களுக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். அதுக்கு இந்த திட்டத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு 220 மில்லியன் நம்ம இந்திய வர்த்தகர்கள் சீக்கிரம் பயன்படுத்திடுங்க. வருங்காலம் இப்போ சூழ்நிலையில் எலெக்ஷன்ஸ் நம்ம இன்னும் ஒரு 100 மில்லியன் 200 மில்லியன் அரசாங்கத்தை கேட்போம். ஏன்னா சீக்கிரம் முடிஞ்சிட்டா தானே பணம் நம்ம கேட்க முடியும். முத்ரா திட்டத்தின் கீழ் எய்ம்ஸ், தக்கூன், அமானா எக்தார், மலேசியா SME பேங்க் உள்ளிட்ட 6 முக்கிய நிதி வசதி திட்டங்கள் இந்திய வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்புகளை பற்றி தொழில் முனைவோர்களுக்கு எடுத்துரைக்கும் நோக்கில் அனைத்து மாநிலங்களும் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஏப்போவில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கை பேரா மாநில இந்திய வர்த்தக சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அதன் மாநில தலைவர் கேசவன் முனுசாமி தலைமை தாங்கினார். இதில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு சிவனேசனின் பிரதிநிதியாக மலைம் நவார் சட்டமன்ற உறுப்பினர் பவானி விரையா கலந்து கொண்டு இந்திய வணிகர்களுக்கு அரசாங்கம் வழங்க வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இதில் பேசிய கேசவன் முனுசாமி பேரா இந்திய வர்த்தக சபை நிர்வாக உறுப்பினர்கள் ஜத்து சிவனேசனை சந்தித்து மாநில அரசாங்கத்தின் வழி இந்திய வணிகர்கள் பயன்பெறும் திட்டங்கள் குறித்து கலந்துரையாடல் நடத்தப்படும் என தெரிவித்தார். என் பெயர் கேசவன் முனுசாமி, பேரா இந்திய வர்த்தக சங்கத்தின் தலைவர். இன்று வந்து ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த கருத்தரங்கு முத்ரா 2026ன்னு தலைப்பில் ஏற்பாடு செஞ்சிருந்தோம். இதில் தேசிய தலைவர் மைக்கின் தலைவர் டத்தோஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டாங்க. அதே வேளையில் மாநில சட்டமன்ற உறுப்பினர் பவானி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க நம்மளோட மாநிலத்தில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாம் எடுத்துரைத்தாங்க. ஸோ நம்மளோட Kementerian Usahawan sama dan Koperasi அதில் நமக்கு 220 மில்லியன் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க எல்லா ஏஜென்சிக்கிட்டையும். ஸோ கவர்மெண்ட் ஏஜென்சி, பேங்கு, ஸோ இதெல்லாம் அந்த பேங்கில் ஒரு 5 நிறுவனத்தை நாங்கள் கூப்பிட்டு இவங்க விளக்குறையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெரிய வெற்றிகரமாக நான் இதாக நினைக்கிறோம். ஏன்னா இந்த வாய்ப்பை எல்லா இந்தியர்களும் வணிகர்களும் பயன்படுத்தி கொள்ளணும். அதே வேளையில்
இதுதான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் 6 மாதம் ஓடிடுச்சு. இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோமா வருங்காலத்தில் வந்து அவங்களோட பிஸ்னஸ்ஸு நம்மளோட என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அது வந்து பேரா இந்திய வர்த்தக சங்கம் எடுத்து முன்வைக்க தயாராக இருக்கிறோம். கூடிய விரைவில் நாங்கள் வந்து மாநில ஆட்சிக்குழு உறுப்பு இந்திய பிரிவு தலைவராக இருக்கும் டத்தோ சிவனேசன் அவர்களுக்கு இவ்வேளையில் நன்றி சொல்லி அதே வேளையில் அவரை சந்திக்க இருக்கிறோம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.